இன்றைய தினத்தின் சிறப்பு பகுதியான உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில் நாள்தோறும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி குறித்தும் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி. சென்னையின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி 1962ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு வரை தனி தொகுதியாக இருந்த பெரம்பூர் 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பொது தொகுதியாக மாற்றப்பட்டது. பெரம்பூர், கொடுங்கையூர், வியாசர்பாடி, எம்கேபி நகர், மூலக்கடை, ஷர்மா நகர் மற்றும் சென்னை மாநகராட்சியின் 7 வார்டுகள் இத்தொகுதியில் இடம்பெறுகின்றன. இந்த தொகுதியில் மொத்தம் 2,77,869 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,38,575 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,39,260 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 34 பேர் உள்ளனர். மூலக்கடை மேம்பாலம், வியாசர்பாடி மேம்பாலம், கொடுங்கையூர் குப்பை கிடங்கு போன்றவை தொகுதியின் முக்கிய அடையாளங்களாக உள்ளன. அதேபோல் சர்மாநகர், கொடுங்கையூர், கண்ணதாச நகர் பகுதியில் சிறு தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. தினக்கூலி தொழிலாளர்களும் கணிசமாக இந்த தொகுதியில் இருந்து வருகின்றனர். பர்மா தமிழர்கள் இத்தொகுதியில் அதிக அளவில் உள்ளனர். வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட மக்கள் எளிதில் குடிபெயரும் தொகுதியாகவும் பெரம்பூர் இருக்கிறது. வியாபாரிகள் இந்த தொகுதியில் கணிசமான அளவில் இருக்கின்றனர். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் கட்சிகளின் பலம் என்ன, தொகுதி எம்எல்ஏ யார் என்பன போன்ற விவரங்களை இப்போது பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பலத்தில் 3வது முறையாக தக்க வைத்துக் கொண்டு வருகிறது. இதுவரை திமுக 7 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது இத்தொகுதியின் எம்எல்ஏவாக சவுந்தரராஜன் இருக்கிறார். சென்னை மாநில கல்லூரியில் BA பட்டம் பெற்ற இவர் இந்திய மாணவர் சங்க போராட்டங்களில் பங்கேற்று 17 வயதில் கட்சியின் உறுப்பினரானார். ஒன்றுபட்ட சென்னை மாவட்ட நிர்வாகியாக பணியாற்றி பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினராக இருந்து வருகிறார். CITU தொழிற்சங்க மாநில தலைவராக முக்கிய பணிகளை செய்து வருகிறார். நோக்கியா, ஃபாக்ஸ்கான் தொழிலாளர் பிரச்சினை, விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடி 3 முறை சிறை சென்றுள்ளார். தொழிலாளர்கள் மற்றும் மக்கள் பிரச்சினைக்காக போராடி 300 முறை காவல்துறையினரால் சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரம்பூர் தொகுதிக்கு எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளாரா? தொகுதி மக்கள் சொல்வது என்ன? எம்எல்ஏவின் விளக்கங்கள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். குடிசை மாற்று வாரியத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக படி ரொம்ப கிரவுண்டில் வீடு போயிட்டு இருக்கோம். படி உள்ளே போனால் குனிஞ்சிட்டு போகிற நிலமை தான் இருக்கும். இந்த எம்எல்ஏ வந்தோடனே அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய கோரிக்கை சொன்னோடனே கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபா 90 லட்ச ரூபா கிட்ட பண்டு ஒதுக்கி அந்த படியை உடச்சி கைக்கு தூக்கி கொடுத்தாரு. அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கடை நீர் பழைய பைப்புனால தண்ணி போகாது. இப்போ அதையும் எங்களுக்கு அதை மாற்றி கொடுத்து அது மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. 18 புதிய கல்வி கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போது விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு பாடப்பிரிவு வெளியே போய் படித்தா அது உங்களுக்கு அதிகபட்சமாக 50,000 60,000 ஆகும். ஆனால் இங்கே அரசு கல்லூரி என்பதால் ஒரு 3,000 ரூபாயில் இங்கே இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அம்பேத்கர் கலைக்கல்லூரிக்கு கிரேட் 1 அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்தேன். இந்த ஆண்டு அது கிரேட் 1 கல்லூரியாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. எம்ஃபில், PhD உள்பட இனிமேல் அங்கே ஆராய்ச்சிகள் செய்யலாம் என்கிற கல்லூரியாக அந்த கல்லூரி மாற்றப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொன்னால் மிகையல்ல. வடசென்னையில் இருக்கிற முக்கியமான ஒரு கல்லூரி. இந்த குப்பைமேடு இருக்கிறது மக்களுக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னு வச்சிங்களா, சமயத்தில் ஃபயர் ஆகும்போது புகைலாம் அதிகமாக வருது. அதிகமாக வரும்போது குழந்தைங்கள்லாம் தூங்க முடியல, நோய் வாய்ப்பட்டவங்கலாம் மூச்சு திணறல் ஏற்படுது. ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 700-800 ஏக்கர் பரப்பளவிலே இப்போது குப்பைகளை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். மலையாய் கூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு 25-30 ஏக்கருக்குள்ளாக சுருக்கி பெரிய பங்கர், நிலத்தடியில் ஒரு பங்கர் கட்டி அதற்குள்ளே குப்பையை செலுத்தி குப்பையே வெளியே இல்லாத அளவுக்கு செய்து அங்கிருந்து குப்பைகளை நாங்கள் அகற்றி விடுகிறோம், அழித்து விடுகிறோம் என்று இப்போது சொல்லியிருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்க ஒன்று.
இந்த குப்பை மேட்டு பிரச்சனையில் இந்த ஒரு மாறுதல் ஏற்படுவதற்கு நான் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னும் அது நடைபெறவில்லை. நடைபெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. 50 வருஷமாக நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். யாரும் இந்த பில்டிங்கை இடித்து கொடுத்த பாடில்ல. வீடெல்லாம் இஞ்சி அப்பப்போ பூசு வேலை செய்கிறாங்க. இதுதான் எங்களுக்கு இந்த கோரிக்கை. இந்த ஹவுசிங் போர்டு எங்களுக்கு கட்டி தரணும். என் பணத்திலிருந்தே நான் 30 லட்சம் ரூபாய் உதயசூரிய நகர் போன்ற பகுதிக்கு, ஆர்ஆர் நகர் போன்ற பகுதிக்கு மொத்தத்திலே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் இந்த வீடுகளின் பராமரிப்புக்கு நான் கொடுத்தேன். அந்த வேலைகள் ஓரளவுக்கு நடந்திருக்கிறது, ஆனால் முழுமையாக நடைபெறவில்லை. அவற்றையெல்லாம் அரசாங்கம் இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளின் பராமரிப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தீரலாம் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஆகவே அரசு அதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.